ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை. என்னன்னா கோதுமை ரவ தோசை. உங்க வீட்ல தோசை மாவு இல்லாத டைம்ல கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணணும். இது வந்து மேல வந்து சாஃப்ட்டா, அடியில வந்து கிரிஸ்பியா. அதாவது ஒரு பக்கம் கிரிஸ்பியா, ஒரு பக்கம் சாஃப்ட்டா இருக்கும் ஊத்தாப்பம் மாதிரியே. கார சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு, 1 கப் கோதுமை ரவை எடுத்துக்கலாம். நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ, அதே கப்ல தான் மத்த இன்கிரீடியன்ட்ஸ் எடுக்கணும். இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா. கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டா. பட் வந்து கருக விட்டுறாதீங்க. இது வந்து ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணிட்டு, 1/2 கப் அவல், 3/4 கப் தயிர் ஊத்திட்டு, 1 கப் தண்ணி ஊத்தி, இது வந்து 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிரணும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க தண்ணியில அப்சர்வ் ஆகிடுச்சு. இத வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து நல்லா நைஸான பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கணும். அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க தோசை மாவு பதத்துக்கு இருக்கு. இத வந்து அவ்வளோதான் நம்ம கல்லு சூடு பண்ணி அதில ஊத்த வேண்டியதான். ஊத்திட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு திக்கா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஊத்தாப்பம் எப்படி ஊத்துவோமோ அந்த மாதிரி. இது வந்து அடியில இருக்க பக்கம் வந்து ரொம்ப கிரிஸ்பியா வரும். மேல வந்து சாஃப்ட்டா வரும். இத வந்து நீங்க எண்ணெய் இல்லன்னா கீ எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் குக் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கமும் குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்ம திருப்பி போட்டு இத எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான கோதுமை ரவ தோசை ரெடி. அடுத்து நம்ம இதுக்கு காம்பினேஷனா ஒரு கார சட்னி பார்த்துரலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு, மிளகாய் 3 போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி 1 பீஸு, பூண்டு 4, வெங்காயம் 1 இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் தக்காளி 3 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூல் டவுன் பண்ணிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் தாளிச்சு விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன் ஊத்திட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதை ஊத்திட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிடுங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இந்த சட்னியை கொதிக்க விடுங்க. கொதிச்சா சட்னி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெலாம் கம்மியாயிட்டு நல்லாவே கொதித்து சுருங்கி வந்துருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கார சட்னி ரெடி. இந்த தோசையும் கார சட்னியும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இது ரெண்டுமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் காம்போவாக. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க.